ஹாய் சகோ சகி. குட் மார்னிங் டு ஆல். இன்னைக்கு என்னோட டே இப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு எல்லாருக்கும் லீவு, சம் ஹாலிடேன்னு சொன்னாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ஏஞ்சதே லேட்டு தான். ஸோ ஏஞ்சி லேட்டு, அதுக்கப்புறம் சரி என்ன பண்ணலான்ட்டு காஃபி கூட குடிக்கல. ஏன்னா நேற்று பால் வந்துட்டு வாங்கிட்டு வர மறந்துட்டான் தம்பி. சரி இன்னைக்கு சரி ஓகே காஃபி குடிக்கல. அதுவே ரொம்ப கஷ்டமா இருந்தது. காலையில காஃபி குடிக்கலன்னா எனக்கு சுத்தமா ஒரு மாதிரி தலைவலி மாதிரி வந்துடும். சாரி. சரி அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஆயிடுச்சு. இதுக்கு மேல என்னத்த காஃபி குடிக்கிறதுன்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்ட்டு ஸ்ட்ரெயிட்டா சாப்பாடு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு சரி என்ன பிளான் பண்ணானா, அதுக்கப்புறம் கருவாடு இருந்துச்சு. ஸோ கருவாடு இருந்து சரி கருவாடு நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆஹ் அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மேங்கோவும் இருந்தது. ஸோ அதுவும் கட் பண்ணி எல்லாம் ரெடியா வச்சுக்கிட்டு, ஸோ கத்திரிக்காய், அது தம்பி வாங்கிட்டு வந்தான். ஸோ கத்திரிக்காய் எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் அதை நல்லா ஃப்ரை பண்ணிட்டு, இது வந்து எப்படின்னா ஒரு தொக்கு மாதிரி. இது கொஞ்சம் ஆந்திரா பக்கம் பண்ணுவாங்க. புளிலாம் ஊத்த மாட்டாங்க. ஸோ நம்ம இது வந்து கொஞ்சம் ஆந்திரா சைடு வந்து கொஞ்சம் ஃபேமஸ். அதனால என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க வந்து நம்ம கருவாடுன்னு சொல்றோம் இல்லைங்களா? அங்க வந்துட்டு உப்பு சாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டைல்ல நான் பண்ணேன். ஸோ நல்லா வந்து கொஞ்சம் காரம் கொஞ்சம் தூக்கலா போட்டுட்டு, ஏன்னா ஆல்ரெடி நம்ம புளி ஊத்தலன்னா கூட அந்த மேங்கோல புளி இருக்குல்ல, அந்த புளிப்பு இருக்குல்ல, அது சரியா போயிடும். ஸோ அது கலந்து அதை வச்சுட்டேன். தென் லாஸ்ட்ல கொஞ்சம் முடியிற பக்கத்துல கருவாடு போட்டுட்டு ஸோ மூடி வச்சாச்சு. சரி அது கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும்னு சொல்லிட்டு அதுக்குள்ள தம்பி வந்து பசிக்கிட்டு வந்து பிரெட் இருந்தது. ஸோ பிரெட் வந்துட்டு அவரு அந்த பிசானது போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. நானும் கொஞ்சம் ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு தென் மாங்காய் கொஞ்சம் அதில் மிச்சம் இருந்தது. அது சரி பார்க்கும்போது ஊர் இருந்துச்சு. அதுல கொஞ்சம் உப்புத்தூள், நம்ம சில்லி பவுடர் போட்டு அது கொஞ்சம் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சு. கருவாட்டு குழம்பு ரொம்ப சூப்பரா இருந்தது. அண்ணன் எங்க பிளஸ்ஸோ பாருங்க பார்த்துட்டே இருக்கு.